ஹாப்பி மார்னிங். ஃப்ரைடே மார்னிங் 4:50க்குலாம் என்னோட டே ஸ்டார்ட் ஆகிருச்சு. மார்னிங் எழுந்ததும் வெளியே வந்து கேட்டை திறந்து பார்த்தா ரொம்பவே இருட்டாக இருந்துச்சு. ஆனால் அந்த மார்னிங் டயத்தில் அந்த இருட்டுங்கிறது ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப வைபாகவும் இருந்துச்சு. எப்போதும் போல் நம்ம வேலையை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வாசலை பெருக்கி தெளித்து கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போய் நான் சாமி கும்பிட போகிறேன். நானும் டெய்லி மார்னிங் வந்து 4:30 மணிக்கெலாம் எந்திரிக்கணும்னு நினச்சிட்டு தான் இருக்கேன். ஆனால் இன்றைக்கி எந்திரிச்சாச்சு. இதே போல் 21 நாள் எந்திரிக்கணும்னு நினச்சிட்ருக்கேன். நம்ம ஒன்று நினைக்கிறோம், அது ஒன்று நடக்குது. கரெக்டாக ஷெட்யூல் போட்டு ஒர்க் பண்ணுறவங்க கூட இதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். நமக்கு அப்படி கிடையாது. ஸ்டிச்சிங் ஒர்க் இருந்தால் தூங்கவே லேட் நைட் ஆகுது. நேற்று தூங்கும்போதே பார்த்திங்கன்னா 1:45 ஆகிடுச்சு மணி. 4 மணிக்கு அலாரம் வச்சு 4:30க்கு தான் எந்திரிச்சேன். இந்த உலகம் எப்பயுமே நம்ம தூங்குகிற டயத்தை பார்க்காது, நம்ம எந்திரிக்கிறோம்ல அந்த டயத்தை தான் பார்க்குது. இதுதான் எழுதப்படாத விதின்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வீட்லேயும் இது நடக்க தான் செய்யுது. நம்ம நைட்டு லேட் நைட்டில் தூங்கினாலும் வந்து அது வந்து நம்மளை யாரும் சொல்ல மாட்டாங்க. அதே வந்து லேட்டாக எந்திரிச்சோம்னா அன்றைக்கி ஃபுல்லாக வந்து நம்மளை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க லேட்டாக எந்திரிச்சேன்னு சொல்லி. இதுதான் இந்த உலகத்தில் நடக்கிற ஒரு உண்மையான விஷயம். போன வீடியோவில் ஒரு சிஸ்டர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் போடுற கோலம் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது சிஸ்டர்னு சொல்லியிருந்தாங்க. உங்கள் கோலத்துக்காகவே நான் வீடியோ பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த சிஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். நிறைய பேர்த்துக்கு இந்த என்கரேஜ் பண்ணுறதுக்கு மனசே வரல. உங்கள் நல்ல மனசுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வெளியில் வேலை முடிச்சுட்டு சாமி கும்பிட்றதுக்காக வந்தாச்சு. இன்றைக்கி சாமிக்கு நெய்வேத்தியமாக பால் மட்டும்தான் வச்சுருந்தேன். சிம்பிளாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறதுனால ஈவினிங் பூ வாங்கிட்டு வந்து நல்ல மணியாக சாமி கும்பிடணும்னு நினச்சிட்டு இருக்கேன். சாமி கும்பிட்டு வேல்மாறல் 16 டைம் படித்தேன். வேல்மாறல் டிவியில் போட்டு விட்டுட்டு மனசார கொஞ்சம் வேல்மாறலை பற்றி நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா நல்ல வைபாக சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி என்னோடய மார்னிங். நீங்கள் நினைக்கலாம் எப்போ பார்த்தாலும் சாமி கும்பிட்றத காமிக்கிறீங்கன்னு. நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. அதை நம்புகிறவங்களுக்கு உண்மை, நம்பாதவங்களுக்கு இதெல்லாம் தேவையான சொல்லிட்டு போயிடுவாங்க. யார் என்ன சொன்னாலும் நமக்கு மனசுக்கு பண்ணுறதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். நேற்று May 1 எங்கள் மாமாவுக்கு நினைவு நாள். அவங்களுக்கும் மாலை வாங்கி போட்டு சாமி கும்பிட்டாச்சு. காலையில் ஒரு காஃபி குடித்தாதான் அன்னைக்கு டேயே சூப்பராக போகிற மாதிரி இருக்குது. மார்னிங் காஃபியை குடிச்சிட்டு ஸ்டிச்சிங்க்கு என்ட்ரி ஆகியாச்சு. ஒரு சிஸ்டர் வந்து 4 நார்மல் ப்ளவுஸும் 2 லைனிங் ப்ளவுஸும் கொடுத்துருந்தாங்க. 4 ப்ளவுஸ் வந்து நேற்று ஸ்டிச் பண்ணிவிட்டேன். ஒரு லைனிங் ப்ளவுஸ் போட்டு பெண்டிங் வச்சுருக்கிறேன். அதை இன்றைக்கி வந்து ஸ்டிச்சிங் பண்ணணும். 2 ப்ளவுஸ்க்கு ஹூக் கட்டிட்டேன். இன்னும் 3 ப்ளவுஸ்க்கு ஹூக் கட்டுற ஒர்க்கு இருக்குது. அதையும் முடிச்சுட்டு அந்த ஒரு லைனிங் ப்ளவுஸையும் முடிச்சு கொடுத்துட்டா அந்த சிஸ்டரோட ப்ளவுஸ் எல்லாமே இன்றைக்கி டெலிவரி பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்போ டே ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.